வாரத்தில் ஒரு நாளாவது பாதாம் பவுடர் எடுத்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு வந்து ஸ்கின்ல ஷைனே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது, க்ளோவே இல்லை அப்படின்ற போது பாதாம் ரொம்ப ரொம்ப நல்லது. தேன் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹியூமெக்டென்ட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேச்சுரலான மாய்ஸ்சரைசர் இதுதான். தேனில் நல்ல குவாலிட்டி தேனாக பார்த்து வாங்குங்க. சிலதெல்லாம் வெறும் சர்க்கரை பாகாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்ல குவாலிட்டி தேன் அப்படின்னு பார்த்து வாங்கலாம். இது எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும். எக்ஸப்ட் ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணலாம். கோகிலாவோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெயிலில் போய் கருத்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால அவங்களுக்கு இந்த பேக் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வின்டர் டைம்லேயும் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணும்போது நல்லா நரிஷிங்காக இருக்கும். எல்லாருக்குமே சூட்டபிளான ஒரு பேக் தான் இது. கூலிங்காக இருக்கும் ரொம்ப. ஸோ நிறைய பேருக்கு பருக்கள் உள்ளவங்களுக்கு கூட பருக்கள் சரியாகும். இந்த மாதிரி பேக்கெல்லாம் வைக்கும்போது கண்களுக்கு மேலே ஐ பேட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய் குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஆசை தான், ஏதாவது ஒரு டைமில் ஒரு ஃபேஸ் பேக் போட்டு ஃபேஸ் பெட்டர் ஆகாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி ஃபேஸ் பேக் பண்ணலாம், எப்படி தயாரிக்கலான்றதை காட்ட போகிறோம். பாருங்கள், நம்ம எல்லார் வீட்லேயும் பாதாம் பருப்பு இருக்கும். பாதாம் அவ்வளோ நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, நம்ம உடம்புக்கும் சரி முகத்துக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது பாதாம் பவுடர் எடுத்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதில் வந்து எல்லா விதமான சத்தும் இருக்குது. விட்டமின் ஏ சத்தும் இ சத்தும் ரொம்ப நிறையா இருக்குது. அதனால அது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். நமக்கு வந்து ஸ்கின்ல ஷைனே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது, க்ளோவே இல்லை அப்படின்ற போது பாதாம் ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10லேருந்து 15 பாதாம் எடுத்து நல்ல ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்ல ட்ரையான பாதாம் எடுத்து மிக்சியில் நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆல்மண்ட் மீல் அப்படின்னு சொல்லி கடைகள்லேயும் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பொடி பண்ண முடியாதவங்க அது மாதிரி வாங்கிக்கலாம். ஆல்மண்ட் மீல் அப்படின்னு கேட்டு இது வந்து பாதாம் ஹல்வாலாம் செய்கிறதுக்கு இது மாதிரி விற்பாங்க. ஸோ இதை வாங்கி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது அவ்வளோதான். இது ஸ்க்ரப் கம் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா தேன். தேன் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹியூமெக்டென்ட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேச்சுரலான மாய்ஸ்சரைசர் இதுதான். நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து க்ரீம் ஃபார்மில் கடைகளில் வாங்குவோம். அது வந்து கெமிக்கலால் ஆகப்பட்டது தான். பட் இதில் வந்து நல்ல பியூரான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவு மாய்ஸ்சரைசருக்கு தேன் யூஸ் பண்ணியிருக்கோம். தேனில் நல்ல குவாலிட்டி தேனாக பார்த்து வாங்குங்க. சிலதெல்லாம் வெறும் சர்க்கரை பாகாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்ல குவாலிட்டி தேன் அப்படின்னு பார்த்து வாங்கலாம். கூடவே சேர்க்க போகிறது காய்ச்சாத பால், பச்சை பால். அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவு. இது மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வைக்கலாம். வச்சா நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். இது எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும். எக்ஸப்ட் ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்ல பிரைட்னஸ் வேணுங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒருத்தருக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறி இருக்குது பாதாம் பேஸ்ட்டு. ஸோ இதை வந்து அவங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது கூட நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக ரோஸ் வாட்டர். கோகிலாவோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெயிலில் போய் கருத்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால அவங்களுக்கு இந்த பேக் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வின்டர் டைம்லேயும் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணும்போது நல்லா நரிஷிங்காக இருக்கும். எல்லாருக்குமே சூட்டபிளான ஒரு பேக் தான் இது. ஸோ இது ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாதாம் வந்து அவ்வளோ நல்லது. நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. டெய்லி காலையில் கொஞ்சம் ஒரு 4-5 பாதாம் சாப்பிட்லாம்.
மேல் தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மேல் தோல் அவ்வளோ நமக்கு ஸ்டமக்கில் வந்து டைஜஷனுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றதுனால அதை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பாதாம் மட்டும் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கு போடும்போதும் மேல் தோல் எடுத்துட்டு அரைச்சா இன்னும் பெட்டர். நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் பேக்கு வந்து எது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு காமனான ஃபேஸ் பேக் இருந்தால் எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும், கூலிங்காக இருக்கும் ரொம்ப. ஸோ நிறைய பேருக்கு பருக்கள் உள்ளவங்களுக்கு கூட பருக்கள் சரியாகும். ஆனால் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்து ரொம்ப பருக்கள் நிறையா இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணலாம். 1-2 பருக்கள் வரும்போது பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். கழுத்து கருப்பாக உள்ளவங்களுக்கு கழுத்துலேயும் இதை யூஸ் பண்ணலாம். நெத்தி சில பேருக்கு வெயிலில் போய் கருத்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த பாதாம் பேக் ரொம்ப நல்லது. இதை அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த பவுட்ரு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுன்ற போது நீங்கள் தேன், பால், ரோஸ் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க கொஞ்சம் முல்தானி மிட்டி கூட இதில் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும், கீழே உதிராமல் இருக்கும். அதுக்காக அது மட்டும் இல்லாமல் நல்ல டைட்னஸையும் கொடுக்கும். ஸோ ஃபுல் ஃபேஸ்லேயும் நெக்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி பேக்கெல்லாம் வைக்கும்போது கண்களுக்கு மேலே ஐ பேட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பேக் போட்டுட்டு ஐ பேட்ஸ் வச்சு மேலே கொஞ்சம் வெள்ளரிக்காய் வைக்கிறேன். நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு சிகிச்சை இது. சிம்பிளாக தான் செய்யலாம், ஈஸியாக செய்யக்கூடியது தான், வீட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா விதமான ஸ்கின்னுக்கும் சூட்டபிள் அப்படின்றதுனால எல்லாருக்குமே அதை செஞ்சுக்கலாம். எக்ஸப்ட் ரொம்ப பருக்கள் இருந்தால் மட்டும் செய்ய வேண்டாம். மற்றபடி எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். ரோஸ் வாட்டரால் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் மசாஜ் பண்ணி எடுக்கலாம். இதில் இருக்கிற இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்து தொடச்சிடலாம். இந்த மாதிரி பேக் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி இல்லை ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி இதை எடுத்துடலாம். ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் போட்டு வெயிட் பண்ணி நம்ம தொடச்சிட்டோம். இப்போ கோகிலாவோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ஷைனிங்காகவும் பிரைட்டாகவும் இருக்குது. சிம்பிளான ஃபேஸ் பேக் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் வச்சு செய்கிறது நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு கேளுங்க. எப்படி இருந்ததுன்னுக்கும் பதில் சொல்லுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.